மக்களுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில பன்னீர்செல்வம் எப்படி இருப்பாரு பார்த்துருக்கீங்க, படத்துலலாம் பார்த்துருக்கீங்க. வாயெல்லாம் பொத்திக்கிட்டு இந்த ஸ்கூல்ல 3ஆம் கிளாஸ் ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் பண்ணா வாத்தியார்கிட்ட நிற்க பாருங்க, எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு அது மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. என்ன பேச்சுக்கிறீங்க? இந்த பழனிசாமி ஊருக்கு வந்தாரா? வந்து காரைக்குடிக்கு வந்தாரா? பாறையப்ப கண்ணடி துரோகியா? அப்படின்னா இவர் தியாகி, காந்தியோட பேரவர். துரோகத்துக்கு ஒரு எம்பளம் போடணும்னா இவங்க 2 பேர் தான். இன்னும் வருங்காலத்தில் இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா எட்டப்பன் பேர்லாம் மறந்துடும். நம்ம 2 கிட்டப்பா பேர் தான் இருக்கும்போது எம்என் நம்பியார், PS வீராவை யாரும் சுற்றிட்டு இருக்காங்கல்ல. ஆர்கே நகரில் தான் ரெட்டையில தூக்கிட்டு போனீங்க, உங்களை அடிச்சு வரட்டி விட்டாங்க. திருப்பி தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறாங்களாம். சுற்றி 1000 போலீஸ் போயினா நம்மளுக்கு போலீஸா வருது. அதான் உண்மை. இப்ப ஒரு பாயிண்ட்ல இருந்து நிறைய பாயிண்ட் போறப்ப போக முடியாம போறது இந்த கூட்ட நெரிசலை தப்பி நம்ம போறோம். ஆனா அவங்களுக்கு யாரும் ஈக்காக கூட கிட்ட வர்றது இல்லை. எதுக்கு 1000 போலீஸ் 2000 போலீஸ்? அந்த போலீஸ இன்னும் 3 மாசம் கழிச்சு இவங்களெல்லாம் எங்க தூக்கிட்டு போகும்போது பாருங்க. எனக்கு போலீஸுக்கு இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் நம்மளை விட அதிகமா இருக்கு. மக்களை விட வெயில் அடிக்க வைக்கிறது, இவங்களுக்கு கூட்டம் இல்லைன்னா அவங்கள மப்டியில் வந்து உட்கார சொல்றது, போலீஸ் படுற பாரு இருக்குது. அம்மாவெல்லாம் தாண்டி இவருக்கு பெரிய செக்யூரிட்டி த்ரெட் இருக்கா. உங்களுக்கு த்ரெட்டே மோடி தானே. மோடியா டாடியா என்ன பேசுறாங்க இவங்க? அதனாலதான் பயந்துகிட்டு அம்மாவுடைய நினைவிடத்துக்கே போறதில்ல. முன்ன பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் பட்ஜெட் எடுத்துக்கிட்டு ஓடுவாரு. இப்ப காணும் யார் ஏதாவது ஒரு மந்திரி போனாங்களா? பெரிய மெகா கூட்டணி வச்சிருக்காங்களே, மானங்கட்ட கூட்டணி. நான் சொல்லல, அன்புமணி ராமதாஸ் சொன்னதுல யாராவது போனாங்களா? பாத்தீங்களா? அம்மா எடுத்தவங்க பழனிசாமி போல இந்த 33 மஸ்கிட்டோ வயர்ஸ், இந்த 33 தியாகிகளும் போல ஒரு எம்எல்ஏ அவங்க எடுப்படி இருக்காங்களே எம்எல்ஏக்கள் யாரும் போல. ஏன்னா அம்மாவை மறந்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அந்த வேலுமணின்னு 6 அடிக்கு ஒரு அள்ளி அனுப்பிச்சுனா இருப்பாரு. அவர் வந்து ஒரு பேனர் அடிச்சிருக்காரு. மோடி கீழே ஒரு பக்கம் பழனிசாமி, இன்னொரு பக்கம் இவரு, அந்த அழகர்கள் 3 பேர் தான். அம்மா விட்டாங்க அதுக்குள்ளாரே. ஏன்னா பிஜேபியில கூட சேகரித்து ரெடி ஆயிட்டாங்க. இந்த தேர்தலோட அதிமுக உள்ள தொண்டர்லாம் முடியாத போறாங்க. ஏன்னா இப்பயே தெரியும் அவங்களுக்கு வேற வழி இல்லாம ஏதோ அம்மாவுடைய கட்சி ஆட்சின்னு நினைச்சுக்கிட்டு ஏமாந்து போயிருக்கிறவங்க இருக்காங்க. இன்னொன்னு இந்த டெண்டர் பார்ட்டிலாம் இருக்கும். தொண்டர்லாம் நம்மள்கிட்ட வந்துட்டாங்க. இன்னொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும். அதாவது என்ன கூட்டணி? அது கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணியா? தொழில்களை எல்லாம் திருப்பி, ஏன்னா அந்த ஜிஎஸ்டியால நிறைய சிறு குறு தொழில்கள், மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்லாம் 6000 7000 ஃபேக்டரி மேல இன்னைக்கு அடிபட்டு 6 லட்சம் பேர் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. 6 லட்சம் குடும்பம் ரோட்டில் அடிக்கிறது. எப்படி விருதுநகரில் இந்த பட்டாசு தொழிலை மத்திய சுற்றுப்புற சூழல் சரியாக ஹேண்டில் பண்ணாததுனால தொழில் இல்லையோ அது மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இதை விட்டால் வாய்ப்பு இல்லை. அப்புறம் தமிழ்நாடு நீங்களாம் தத்தளிக்க வேண்டிய நிலைமைக்கு மோடி கொண்டு போய் விட்டுருவாரு. நம்ம எல்லாம் தமிழ்நாட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போகணும் வேலை வெட்டி தேடி. நான் ஏதோ பயமத்தை சொல்றேன், உண்மை நிலை யோசித்து பாருங்கள். இந்தியாவில் மதச்சார்பற்ற பிரதமர் அது யாரா இருந்தாலும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல நம்ம தான் இருக்கணும். தமிழ்நாட்டு திட்டங்களை நிறைவேற்றி தருபவரைத்தான், தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத திட்டங்களை கொடுக்க கூடாது என்று சொன்னால் செய்யாதவரை தான், நீட் தேர்வை ரத்து செய்பவருக்குத்தான் அந்த பிரதமர் பதவி. அதை நீங்க தான் உங்கள் சார்பா உங்களுக்கு தெரியும். யாருக்கும் எதற்கும் அடிபடியாத அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு யாரிடமும் சமரசம் செய்து கொள்ளாது போராடுவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மாவின் தொண்டர்களை தவிர யாருக்கும் தலை வணங்க மாட்டோம். நீங்கள் இடுகின்ற ஆணையை நிறைவேற்றுவதற்கு இருக்கார். அது மாதிரி அறிவிக்கையெல்லாம் வச்சு பண்ணல. சாமானியர்களுடைய கோரிக்கையை தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதையெல்லாம் நிறைவேற்றி தரணும். அந்த உறுதிகளை பெறணும். விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள், இந்த மாணவர்கள் வந்துச்சு. இந்த நீட் தேர்வு கிராமப்புற மாணவர்கள்லாம் படிக்கிறதுக்கு, MBBS படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தது. அம்மா எதிர்த்தாங்க. நீட் தேர்வை முறையை ஒழிக்கிறதுக்காக நாங்கள் நம்ம தேர்போகி பாண்டியனை நீங்கள் வெற்றி பெற செய்யணும். சீனா தானாவுடைய மனைவி வந்து நீட் தேர்வு வேணும்னு சொல்லி கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்க. தெரியுமா தெரியாதா?
அதான் நீ மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்குறாங்க. என்னன்னா இவ்வளோ ஒரு சீனியரு ஏழை வீட்டு பிள்ளைகள்லாம் மருத்துவக் கல்லூரி போகக்கூடாதுன்னு ரோட்லேயே நிற்கிறதுனாங்களா, இல்லை ரோட்டில் இருந்துட்டு 100 நாள் வேலை வாய்ப்புலேயே நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? அதனால தான் சொல்கிறேன், ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், விவசாயிகள், வியாபாரிகள் ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்து நம்மளை வியாபாரத்தையே ஒழிச்சு விட்டாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் இருந்தப்பே பாதி ஒழிச்சாங்க அவங்க. இப்போ சுத்தமாக மோடி எல்லாத்தையும் இழுத்து போட்டு மூடிட்டாரு. மீண்டும் வியாபாரிகள் புத்துணர்வு பெறவும் அதெல்லாம் மாற்றி அமைக்கணும் நம்ம. அது மாதிரி அரசு ஊழியர்கள். நமது தொழில் வேட்பாளர் தேர்போகி பாண்டி அருமையான சின்னம். சின்னத்தை கொடுக்க மாட்டாங்க, இழுக்கடிச்சாங்க. கடைசியா சுப்ரீம் கோர்ட் சொல்லி அருமையான சின்னம் கொடுத்துட்டாங்க. பரிசு பெட்டகம், பரிசு பெட்டி. இந்த கல்லா பெட்டிகளை ஒழிக்க பரிசு பெட்டி. இந்த ஜாதி மதம்னு பேசுறவங்க ஒழிச்சு கேட்டதான் பரிசு பெட்டி. நம்ம தேர்தல் அறிக்கையில் நம்ம விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை சொல்லியிருக்கோம். குறிப்பாக வானம் பார்த்த பூமி, இங்கெல்லாம் ஆற்று பாசனம், கிணற்று பாசனம் முடியாத இடத்துல நம்ம போர்வெல் ஆழ்துறை கிணறு அமைத்து விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் உதவி செய்வோம், ஏற்பாடு செய்வோம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு அவர்கள் வேலை பார்க்கிற இடங்களில் ராஜா ஒரு சைபர் சைக்கோ. நம்ம சொல்ல வேணாம். அதே ராஜா தமிழகத்தில் அரசாங்கம்னு ஒன்று இருக்கா? செயல்படாத அரசு தான் எடப்பாடி அரசு. போன மாசம் பேசிட்டு இப்ப ராஜாவுக்கு ஓட்டு கேட்க அண்ணன் பழனிசாமி வந்திருக்கு இருந்துக்கிட்டு ஓடிட்டு போன்னாலே பயந்து போயிடுறாரு அவரு. ஆமா, வடக்கு பக்கம் பார்க்க பன்னீர்செல்வத்தை வடக்கு நோக்கி பாருங்க திரும்பிக்குவாரு. மடியில கடன் அந்த ஹெச் ராஜாவெல்லாம் பார்த்து பயப்படுற அளவுக்கு ஆகிப்போயிட்டாங்க. கரெக்டா இவங்களாம் மருது மண்ணில பிறந்தவங்களா சொல்லாதீங்க. ஊருக்குள்ளார நீங்க பதவியெல்லாம் வந்தீங்கன்னா உள்ளார போலீஸோட வர்றதுனால ஏதோ தப்பிச்சு போச்சு. டெபாசிட் காலி. இப்ப நான் இந்துக்களுக்கு எதிரி இல்லை, நான் இந்து, என் சாமியை நான் தாக்கி பேசிக்கிட்டே இருந்தா இந்துக்கெல்லாம் கோபம் வருமா வராதா? ஹெச் ராஜா இந்துக்களை தூண்டி விடுறாரு. இவரு இந்துக்களை மற்ற தட்டினா கிறிஸ்டியனும் முஸ்லீம்லாம் கூட்டுவாங்க. அரசியல்வாதிக்கு எதுக்கு ஜாதி மதம் சாமி பத்திலாம்? சூப்பர் சூப்பர். சந்திக்கிறோம், ஓட்டு கேட்கிறோம், ஏதாவது ஊருக்கு செய்ய முடியுமான்னு பார்த்து ஜாதி மதம் பொறப்புல நான் இந்து நீங்க கிறிஸ்டின் என்ன பண்றது? சும்மா இதெல்லாம் வச்சு புறப்பு நடத்துறது தான் இந்த மதம் பேசுறது. ஹெச் ராஜெல்லாம் சும்மா அந்த பிஜேபி ஆட்சி இருக்கிறதுனால பேசுறது, இல்லைன்னா வீட்டுக்குள்ள அப்படியே ஒழிஞ்சு போயிடுவாரு. சும்மா மிரட்டுறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறதுனால தினகரன் வெளியில இருக்க மாட்டாருன்னு. நீ முதல்ல வெளியில இருக்கியான்னு பாருங்க. அப்படி வசமா வந்து மாட்டிக்கிட்டீங்க. பால் நிலவி பல நிலவி பால்ல விழுந்த மாதிரி மோடியும் நம்ம மோடியோட பிள்ளைங்களும் ஒன்னா சேர்ந்து வந்துட்டாங்க. தாடியும் கரெக்டா அங்க காங்கிரஸ் கட்சி அதை பத்தி சொல்ல வேணாது இருக்காங்க. ஆனா தொகுதிக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, தொகுதிக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீ ஓட்டு போடணும், அவங்க பெரிய அரசர்கள், நீ ஓட்டு போடணும். இந்த ட்ரிப் அடிக்கிற அடிக்கல நம்மள சொன்னாங்க சுயேட்சைகள். ஆமா, ஆர்கே நகர்ல ஒரு சேஜை கொடுத்து அடியில டெபாசிட் போட்டீங்க. இப்ப தமிழ்நாட்டில் சுயேட்சைகள் 39 பேர் தான் ஜெயிச்சு வந்து இந்தியாவோட பிரதமரை தேர்ந்தெடுக்க போறாங்க. அது ஒரு சரித்திரம் வரப்போகுது. அதனால ஹெச் ராஜாவுக்கும் அவர் சீனாதானா பையனுக்கும் யாரு டெபாசிட் வாங்குறாங்கன்னு போட்டி நடந்துட்டு தான் உண்மை. ஆனா இந்த தொலைக்காட்சியிலாம் பாருங்க, அது 45%, 55% ஆசைக்கு போட்டுக்கிறாங்க. அதே தொலைக்காட்சி 23ஆம் தேதி போட போதில்ல, அன்னைக்கு வந்து தேர்தல் முடிவு அன்னைக்கு தொலைக்காட்சிக்கெல்லாம் லீவ் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ போய் இவரோட சேர்ந்துக்கிட்டு அன்னைக்கு போடும்.
அன்னைக்கு நம்ம ஐடி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அன்னைக்கு வச்சுக்கோ. துரோகிகளை நீங்க தான் விவேகானந்தரை கொஞ்சம் மதிக்கிறாங்கன்னா அதை கேட்கணும்ல. அது மட்டும் இந்து நான் இந்து 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 இன்னும் இந்து நாங்களே இருந்தோம்னா பெரிய இந்துவா இந்து மதத்தை கண்டுபிடிச்ச மாதிரி அவரை பத்தி